எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேக்கல என்னங்க, நான் பெங்களூர்ல இருந்து வந்து தமிழ் கத்துக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க வெல்கமே பண்ணாம இருந்தா எஃபர்ட்ஸ் எல்லாம் போயிடும்ல. சத்தம் இன்னும் பத்தல. நம்மளுடைய சத்தம் காமிக்கலாமா? நமக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. சென்னை, can we make some noise? Thank you. I love you all. Thank you. என்ன தெரியுமா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னோட முதல் தமிழ் படம். 3 BHK பண்ணேன். சைன் பண்ணது 3 BHK ஃபர்ஸ்ட் தான். ஆனால் செட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் படத்தில் இதே ஃபர்ஸ்ட். அதுக்காக ராஜமுருகன் சார்க்கா நான் தேங்க்யூ சொல்லணும். அன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாதுங்க. ஸோ ராஜு சார் செட்டில் சசிகுமார் சாரோட சப்போர்ட்டில் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தமிழ். அந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இந்த சிட்டி பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் ஒரு கோவில்பட்டி பொண்ணும் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே போய் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த டைலாக்ஸ் கற்றுக்கிட்டு இவ்வளோ இல்லி வரைக்கும் பேச முடியும். அடுத்த ஃபிலிம்க்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்லா பேசுறேங்க. நல்லா கரெக்டாக ஆக்சுவலாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. இவங்க பெங்களூர்லேருந்து வந்த மாதிரி எனக்கு சத்தியமாக ஒரு ஃபீல். ஆமாம், எந்த லேண்டுக்கு வந்தாலும் அந்த லாங்குவேஜ் பேசணும். தட்ஸ் வெரி நைஸ். எனக்கு என்னன்னா உங்களுடைய கோச்சிங் அவ்வளோ பலமாக இருக்கு. சசி சாரும் ராஜு சாரும் அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துறாங்கிறது எங்களால புரிஞ்சுக்க முடியும். என்ன தெரியுமா, அவர் 2 பேருமே தமிழ் விட்டு எதுவுமே பேச மாட்டாரு. ஸோ நான் தான் ஐ ஹேட் டு லேர்ன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. வெரி கிரேட் டேலண்ட்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், இது இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தேர் வெல் நோன் நேம்ஸ். அண்ட் ஷான் ரால்டன் அவர் பற்றி சொல்லவே வேணாம். எல்லாரும் I think every day nobody goes with their day without listening to one of his songs or any of his songs. So I am just happy to come here and promote நம்ம My Lord படம். சார் சொன்ன மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. February 14th இங்கே எல்லாருமே குடும்ப சமேத போய் பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா ஏஜ் குரூப்ஸ் கூட பார்க்க முடியும். ஸோ it's come out really nice is what we think. So please go watch it on February 13th and let us know what you think. எஸ், தேங்க்யூ சைத்து. என்னன்னா நீங்க தமிழ் பேசுறத தாண்டி தமிழ்ல பாடலாம் வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, அந்த பாடலாம் நேத்தி வந்து எல்லா பக்கமும் வைரலாக போச்சு. இவ்வளோ தமிழ் மக்கள் இங்க கூடி இருக்கும் போது அந்த இனிமையான குரல்ல நம்மளுடைய படத்துல இருந்து 2 வரிகள் கேட்கணும். 2 கூட இல்ல, ஒரு 4-5 வரி கூட நீங்க பாடலாம். நாங்க கேட்கறதுக்காக கண்டிப்பா எல்லாருக்குமே இது டெடிகேட் பண்றேன். இது நேத்து தானே கத்துக்கிட்டேன் ஷான் ரால்டன் ஒரு மியூசிக்காக. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ராஜு சார், யுகபாரதி அவர் இந்த லிரிக்ஸ் தேவ் ரிட்டன் இட். அண்ட் சசி சாருக்காக கூட இது டெடிகேட் பண்ண போறேன். எல்லாருக்கும் டெடிகேட் பண்ண போறேன். நெஞ்சில நீ சுதியேத்த நேரமாசா அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டது தேகம் கூச ஆத்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போனா போதும் வானிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போனா போதும் வானிக்கிற கூட. இப்போ நீங்க எல்லாருமே வந்து எங்க கூட நின்று you should support our film and yeah, that's it. Love us. தேங்க்யூ ஸோ மச் ஐத்து. பட் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. நீங்க சொன்னீங்க இங்கிருந்து நான் பெங்களூர்ல இருந்து கோவில்பட்டி பொண்ணாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஸோ அங்கே போயிட்டு நீங்க ஷூட் பண்ணல, ஏதாவது கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணணும். இல்ல அந்த வெயில், ஐயோ பெங்களூர்ல அவ்வளவு வெயில் இல்ல. அங்க கோவில்பட்டி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சம்மர் டைம்ல அது எனக்கு புதுசா இருந்தது. அது டைலாக்ஸ் ஆக்சுவலி எனக்கு தமிழே தெரியலன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன். சார் வந்துட்டு அப்படி ஆன் ஸ்பாட்ல டைலாக் எழுதி கொடுப்பாரு. ஸோ அது கற்றுக்கிட்டு பேசுறதுக்கே ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது எல்லாமே அது ஐ திங்க் இட்ஸ் காமன் இன் ஆல் ஃபிலிம்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் லாங்குவேஜ். எங்களோட மதர் டங்லையும் அது கஷ்டம்தான். ஆனால் பியூட்டிஃபுல் என்னன்னா அதே கோவில்பட்டி எவ்வளோ லைக் வி ஷாட் இன் சச் அமேசிங் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ். தட் வாஸ் பியூட்டிஃபுல். அங்கே ஃபுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் கோவில்பட்டி மிட்டாய், என்ன மிட்டாய் இது? கடலை மிட்டாய். அது நல்லா இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கோவில்பட்டியிலேருந்து.
சூப்பர், வெரி நைஸ். கோவில்பட்டி கடலை மிட்டாய் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க அங்க வந்து ஆல் வாக்ஸ் 360 டிகிரிலையும் சுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த படத்துக்காக எங்களுக்கு தெரியுது. பிஃபோர் யூ லீவ் February 13 மை லார்ட் வந்து திரையரங்குகள்ல வெளியாக போது. மக்கள் ஏன் இந்த படத்தை போய் தியேட்டர்ஸ்ல பாக்குறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கூட இது. ஸோ எல்லாருக்குமே எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அவருக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ யூ வில் கெட் என்டர்டெயின்ட் வாட்சிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்கள் படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட்டான ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பி ஃபீலிங். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாம கொடுக்குறோம். ஸோ அது எங்களோட கேரண்டி. ஸோ நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு 10 பேர் உங்க ஃபேமிலிக்கு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சொல்லுவீங்க. ஸோ ப்ளீஸ் கம் வாட்ச் ஆர் ஃபில்ம்னு சொல்றேன். நீங்க பக்க ட்ரெயினிங் கூட வந்திருக்கீங்கன்னு சசிகுமார் சார் வந்து ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன். சார் வந்து சார் ஏதோ சொன்னீங்க சார், அந்த அப்புறமா ஸ்டேஜ் சொல்லிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சசிகுமார் சார் ஒரு வெரி ஜாலியான ஒரு ஆளு. கரெக்டா? ஆளு. ஹி இஸ் வெரி கைண்ட். அவரு வெரி வெரி டேலண்டட். அவர் டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்பிரமணியபுரம் அண்ட் தென் அவர் ரீசெண்டா ஃபேமிலி மேன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே பேசிக்லி அவரோட ஃபேமிலி மேன். அது சொல்ல வந்தேன் நான். எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஸ் அ வெரி பிளசன்ட் பர்சன் டு பி அரவுண்ட். ஆக்ட் பண்ணும்போது கூட அவர் இஸ் அ வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட நடிக்கும் போது நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் ஹி இஸ் வெரி பேஷண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹூ ஹி ஒர்க்ஸ் வித். ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஹி இஸ் வெரி வெல்கமிங். ஸோ ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். இந்த மாதிரி நிறைய படம் அவர் கூட நடிச்சுட்டே இருக்கணும்னு எப்பவுமே தோணுது. ஸோ சார், ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ சைத்து, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி February 13 நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் மயிலோட பார்க்குறோம். ஓகே? எஸ். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஹேட் ஆஃப் ஃபார் சைத்து. நான் வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அவங்க கிட்ட நான் மதிக்கிறது என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் நடிச்சாலே படம் ஓடிடும், இந்த டைரக்டரோட படம் ஓடிடும், ஆர் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா அப்படின்னாலே அது மேலே ஒரு அசம்ஷன் வரும். ஆனால் இப்போ ரசிகர்கள் எவ்வளோ கிளவர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லரையோ அந்த பாட்டையோ அந்த படத்துலேருந்து ஒரு வர அப்டேட்டை வச்சு அந்த படத்தை கரெக்டாக எடை போட்டு எந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணுமோ, அது சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டாரோட படமோ எந்த படமாக இருந்தாலும் நல்ல படங்களை மட்டுமே தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நல்ல படங்களோட வரிசையில் ரசிகர்களுடைய பெருமதிப்பை அடையிற படமாக மயிலாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து காமெடி படம்னா பொதுவாக நிறைய வரவேற்பு இருக்கும். ஆப்வியஸாக வந்து இந்த என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றதுல பொதுவாக ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் வந்து அதே நேரத்தில் நம்ம பைசா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்குறோம், மனிதனை நமக்கு ஏதாவது அந்த படம் கொடுக்கணும்ல, நம்மள ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ இது ஒரு முழுமையான படமாக இருக்கும். ஏன்னா 80s வந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்யராஜ் சார் படங்களோ இல்லை பாரதி ராஜா சார் படங்களோ அந்த மாதிரி படங்களில் வந்து நீங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க, எங்கேஜ் ஆவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஒரு முழுமை இருக்குமோ, ருசி முக்கியம் தான் சாப்பாடில், ஆனால் உடம்புக்கு கெட்டதுன்னா அதை சாப்பிடக்கூடாதுல்ல நிறையா. ஸோ அதனால் மயிலாடு அந்த மாதிரி படைப்பு கிடையாது. எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி பார்க்குற அதே நேரத்தில் மனிதர்களாக அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றத அவங்களுக்கு உணர்த்துகிற படமாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். சசி சாருக்கு இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து மயிலாடு அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.